Hi friends, welcome to Selvi Kitchen. சிக்கன் ட்ரை ஃப்ரைக்குங்க ஒரு 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் வந்துங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வருதுங்க. இப்போ வந்துங்க நம்ம கழுவி வச்ச சிக்கன் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இதை வந்துங்க ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதுலேயேங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. 1-1.5 ஸ்பூனு உப்புங்க. இதை வந்துங்க நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. 4 பச்சை மிளகா, கொத்தமல்லி ஒரு அரை கட்டு. இதை வந்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சிக்கனு வெங்காயம் எல்லாம் வதங்கி வருதுங்க. இதில் வந்துங்க இப்போது பொடியாக நறுக்கி வச்ச 2 தக்காளி, மிளகா கொத்தமல்லி அரைச்சி எடுத்தோம் இல்லைங்க அந்த மசாலா. இதுலேயேங்க 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், இதுலேயேங்க கரம் மசாலா 1 ஸ்பூன். இதை எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த நேரத்தில்ங்க நம்ம மிக்சியில் கழுவி வச்ச தண்ணியும் இதில் ஊற்றிக்கலாம். 20 நிமிஷம் இது வேகட்டோங்க. மசாலாலாம் சுண்டி சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இந்த நேரத்தில் 1-2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க. மிளகுத்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுலேயேங்க கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். இதுலேயேங்க கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதையும் வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. சுட சுட ட்ரை சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. செம்மையாக ரெடியாக இருக்குது. வாங்க, நம்ம வீட்டு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. சுட சுட சாதம், சிக்கன் ட்ரை ஃப்ரைங்க அப்படியே எடுத்துக்கலாம். இதுலேயேங்க நூக்கல் சாம்பார் ஊற்றிக்கலாம். சுட சுட சாதங்க, நூக்கல் சாம்பார் நல்லா பிணைஞ்சிங்க, சிக்கன் ஃப்ரை அப்படியே எடுத்து வச்சிங்க. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளான சிக்கன் ஃப்ரை மசாலாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.